நம்மை கிறிஸ்தவர்களாக பார்ப்பது கிடையாது. நாம் சொல்லுகிற சுவிசேஷமானது, நான் அறிவிக்கிற சுவிசேஷம் கூட உங்களில் அநேகருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது பிடித்திருந்தாலும் கேட்கறது நல்லா இருக்குது, பார்க்கறது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போது கிறிஸ்தவர்களாய் வாழ்வது என்பது போதிப்பது மாத்திரமல்ல, போதிக்க வேண்டும் தான், போதனை வேண்டும். போதனைக்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்களாக வெளிப்பட வேண்டும். நம்முடைய போதனையின் மூலம் மக்கள் கிறிஸ்துவை அறியவில்லை என்று சொன்னால், நம்முடைய செயல்கள் மூலமாக அவர்கள் மரியாதை செலுத்தணும், ஆண்டவருக்குள் நாம் வழி நடத்தணும். ஆகவே நாமே ஒரு திறந்த வேத புஸ்தகம் என்று யோசித்து பாருங்கள். அதைத்தான் இந்த நாளில் நான் பார்க்க போகிறோம். நீங்களும் நானும், when we are an open Bible to all the people who watch us, who sees us, who follows us என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க நம்முடைய செயல்களை தான் கவனிப்பாங்க. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அதை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறது, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா, கிறிஸ்துவ பண்புகள் உங்களுடைய நடக்கைகளில் வெளிப்படுகிறதா, ஆக்ஷனில் வெளிப்படுகிறதா, அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பேச்சில் அல்ல, செயலில் காணப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நாம் அப்படிப்பட்ட ஒரு செயலை நாம் செய்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியங்கள் 7 பண்புகளை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது நடக்கைகள் தான். நடத்தைகள், நம்முடைய நடக்கை, நம்முடைய நடத்தை, நம்முடைய காரியம். சங்கீதம் 119 105வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது சொல்லுவார் சங்கீதக்காரன். 119ஆம் சங்கீதத்தில் 105வது வசனம் இப்படியே சொல்கிறது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது சொல்றாரு பாருங்க. உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என்னுடைய பாதைக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தின் பாதையில, அந்த தீப ஒளியில நாம் நடந்தால் நாம் சரியான வழியிலே நடப்போம். இப்போ நாம் நடக்கிறது தான் மிக முக்கியம் என்று பார்க்க வேண்டும். இந்த ஒரு வசனத்தை நீங்க தியானிச்சீங்கன்னா, இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய நோக்கம் என்னது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் நோக்கம் அந்த வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 119ஆம் சங்கீதத்தில் 105வது வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதை படித்து அதை தியானித்து அதன்படி நாம் நடக்கணுமா. உங்களுடைய வசனம், உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய கற்பனை, உங்களுடைய நியமங்கள், உங்களுடைய நியாயங்கள், உங்களுடைய கட்டளைகள் எப்படி சொல்கிறோம் பாருங்க. சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதத்தில் 176 வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, 176 வசனத்தில் 22 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் 8 வசனத்தை போட்டு அந்த எபிரேய மொழி எழுத்துக்கள் பிரகாரம் அவர்கள் கொடுத்திருக்கார்கள் சொன்னால், அந்த 176 வசனங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி தான் பேசுகிறது, ஆண்டவருடைய கட்டளைகளை பற்றி தான் பேசுகிறது, ஆண்டவருடைய கற்பனைகளை பற்றி தான் பேசுகிறது, ஆண்டவருடைய நியாயங்களை குறித்து தான் பேசுகிறது, ஆண்டவருடைய நியமங்களை குறித்து தான் பேசுகிறது. பார்த்தீங்களா, சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளோ சொல்ல முடியும். அந்த வசனம் அது எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். உம்முடைய வசனம், நீர் கொடுத்த வசனம், நீர் விளம்பின வேதம், உம்முடைய வேதம் சத்தியம். பார்த்தீங்களா, அதைத்தான் நாம் இன்றைக்கு நாம் தியானிக்கிற பொழுது முதலாவது தியானிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய என்னுடைய நடக்கைகள் மிக முக்கியம். நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ அலங்காரம், எவ்வளோ ஆடம்பரம், அதெல்லாம் நம்ம செய்து கொள்கிறோம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். அதை தான் நம்ம பெருசுப்படுத்துகிறோம், அதை முக்கியப்படுத்துகிறோம். ஆனால் வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா? நம்முடைய நடை, உடை, பாவனை, நம்முடைய சிந்தனை, சொல், செயல், இவைகள் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என்று சொன்னால், அந்த ஒரு தீபமாக இருந்தால் அந்த தீபம்தான் வார்த்தை. That word itself is light. So word of God is light. It is nothing but word of God. It is God's word. It is only light. அந்த லைட் என்ன பண்ணுகிறதுன்னா, என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. என் கால்கள் போகிற வழியை அதுதான் காட்டுகிறது. என் கால்கள் நடக்கிற வழியை அது காட்டுகிறது. நான் நடக்கும் பாதை, நான் நடக்கிற பாதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது.
அந்த பாதையில் என்னுடைய கால்கள் எப்படி நடக்கிறது? அந்த வார்த்தையின்படி நான் நடக்கிறேனா? அந்த வார்த்தைக்கு செய்கடன் உண்டு அல்லவா? That word of God has got an action. அந்த ஆக்ஷன், அந்த whether it is according to the word of God, யோசித்து பாருங்கள். வார்த்தையின்படி நான் வாழ்கிறோமா? எனக்கு பிரியமானவர்களே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் கால்களுக்கு தீபம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கட்டளையே வாசிங்க. மூன்று கருத்துக்கள் சொல்லப்படுகிறது பாருங்க. போதக சிக்ஷையே ஜீவ வழி என்று சொல்லி, உம்முடைய வார்த்தை தான், கட்டளை தான் வேதம், அதுதான் சத்தியம் என்று சொல்லி அந்த வசனத்தின்படி நாம் இருக்கிறோமா? 6ஆம் அதிகாரத்தில் 23ஆவது வசனத்தில் நாம் அப்படியே வாசிக்கிறோம். உம்முடைய வசனம் எனக்கு கற்பனையாக, கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. வேதமே வெளிச்சம், வெளிச்சம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், வெளிச்சம். வேதமே வெளிச்சம். வேத வார்த்தையே, கர்த்தருடைய கட்டளை தான் நமக்கு ஜீவன். அந்த வழி தான் போதக சிக்ஷை, போதிக்கிறது தான் ஜீவ வழியை காட்டுகிறது, வாழும் வழியை காட்டுகிறது. அந்த ஒரு ரெஃபரன்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். உம்முடைய வார்த்தையே வெளிச்சம்தான், உம்முடைய வார்த்தையே கட்டளை தான், கற்பனை தான், உம்முடைய வார்த்தை தான் ஜீவ வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 23ஆவது வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அந்த வசனத்தை நாம் எல்லாரும் சொல்லலாம், சேர்ந்து வாசிப்போம். 6:23. இந்த 3 காரியங்களை நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஜெயந்தான். நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள், மிக சிறந்த கிறிஸ்தவர்கள், மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவர்கள். உங்கள் வாழ்க்கையே மற்றவர்களுக்கு வெளிச்சமாகவும், வழியாகவும், ஜீவனாகவும், ஜீவ வழியாகவும், கட்டளையாகவும், கற்பனையாகவும் இருக்கும். நாம் நம்முடைய வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய காரியம் அதுதான். ஸோ உங்களுடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். ஆனால் அந்த வசனம் தான், அந்த கட்டளை தான் நமக்கு எல்லாமே. வேத வார்த்தைகள் எல்லாம் ஞானத்தோடு சொல்லப்பட்டவைகள், பிதாவாகிய தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களாலே அது எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. வேதம் முழுவதும் தேவன் பேசியிருக்கிறார். ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்திலிருந்து திருவெளிப்பாடு கடைசி அதிகாரம் வரையில தேவன் தான் பேசுகிறார், தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த வேத வார்த்தைகள் நமக்கு வெளிச்சமாகவும், கட்டளையாகவும், கற்பனையாகவும் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அந்த வார்த்தைகளை நாம் எப்படி நம்ம கடைபிடிக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அந்த வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் அது மிக முக்கியமானது. இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் வாசித்து பார்க்கலாம். அதுதான் சங்கீதம் 19 8வது வசனம். வாசிங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இந்த 3 வசனங்களை நீங்க பாருங்க. இந்த 3வது வசனம் சொல்கிறது பாருங்க, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையாயும் அவைகள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த கர்த்தருடைய கற்பனை தூய்மையாகவும் கண்களை என்ன பண்ணுறது, தெளிவாக ஒரு பார்வையை கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த வசனத்திற்கு அவ்வளோ வேலிடிட்டி இருக்கிறது. 19வது சங்கீதம் மிக மிக முக்கியமான ஒரு சங்கீதம். உலகமெங்கும் பிரசித்தப்படுத்துகிற வார்த்தையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தான் அந்த 19ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாமே வேதத்தில் மிக முக்கியம். இந்த 19ஐயும் இந்த 119ஐயும் சேர்த்து தான் நீங்கள் வாசிக்கணும், முழுசாக சேர்த்து வாசிக்கலாம். அதில் ஒரு 23 வசனமோ 24 வசனம் தான் இருக்கிறது. ஆனால் இது 176 வசனம் இருக்கிறது. அதற்கும் இதற்கும் தொடர்பு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த 3 வசனங்களிலே தான் நம்முடைய நடக்கைகள் இருக்க வேண்டும். நாம் நடக்க வேண்டும். என்னை நடத்திடும் தேவனே என்று பாட்டெல்லாம் பாடுறோம், என்னை நடத்தும் என்றெல்லாம் பாடுறோம். கர்த்தர் நித்தமும் நடத்துகிறார் என்றெல்லாம் சொல்கிறோம். வசனம் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறார், எலும்புகளின் எண்ணமுள்ளது ஆக்குகிறார்லாம் சொல்கிறோம், சொல்லிக் கொள்ளுகிறோம். நல்லது. ஆனால் அந்த 3 வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது பாருங்கள். நம்முடைய போதனைகள் எல்லாம் மக்களை திருத்தாது. நான் பார்த்துட்டேன், என்னுடைய
40 வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். 88 நான் ஆரம்பித்தேன். இப்போ 2028 வயசுல 40 வருஷம் எனக்கு முடியறதில்ல பிரசங்கம் பண்ணி. இன்றைக்கி பிரசங்கம் பண்ணாலும் புதுசாக பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். நேற்று கூட நான் உட்காந்து நான் எழுதிட்டு தான் இருந்தேன், எழுதி தான் படிப்பேன். என்னுடைய பழக்கமே தட் இஸ் மை ஹேபிட். ஒன்லி பை ரைட்டிங் ஐ ஆம் லேர்னிங். அப்போது திரும்ப எத்தனை தடவை எழுதினே இருப்போம். உனக்கு தெரியாத வசனத்தை மனப்பாடமாக சொன்னப்போ எனக்கு தெரியவே தெரியாது. எழுதி அதை நான் உள்ளத்தில் நிறுத்துவேன், அது உள்ளத்தில் பதியும். அப்போது இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையாகவே மாற வேண்டும். நம்முடைய கால்களிலே அந்த வசனம் இருக்க வேண்டும். நம்முடைய வசனம் கால்களுக்கு தீபம் என்று சொன்னால் அதுதான். நம்முடைய பாதையிலே அந்த வசனம் இருக்க வேண்டும். வீட்டில் சுகத்தில் மாட்டி வச்சுருக்கலாம், வாசற்படியில் மாற்றி வச்சுருக்கலாம், கண்ணில் படுற மாதிரி மாற்றி வச்சுருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயத்திலே அது இருக்க வேண்டும். அந்த வசனம் தான் நமக்கு வெளிச்சமும் தீபமும் என்று சொல்லுகிறோம் பாருங்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். ஸோ கட்டளையே விளக்கு டார்ச் லைட், வேதமே வெளிச்சம் அடித்து வெளியில் வருகிறது, போதக சிக்ஷையே ஜீவ வழி, அதுதான் நடக்கிற வழி. டார்ச் எடுத்து அடித்து கொண்டு நடந்து போகிறோம், அந்த வெளிச்சத்தில் போகிறோம். அதுதான் கர்த்தருடைய வசனம். கட்டளையே விளக்கு, அதுதான் ஜீவ வார்த்தை தான் நமக்கு என்னவாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. அதிலிருந்து வெளிச்சம் வருகிறது, வேதம் வெளிச்சம். அதிலிருந்து தான் போதக சிக்ஷை வருகிறது. 3வது வசனத்தில் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய நியாயங்கள் எல்லாம் செம்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாமே செம்மையானவைகள். உமது நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை செவ்வையான வழியில நடத்துவாராக என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் சங்கீதத்தில். உங்களுடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வசனங்கள் செவ்வையாக இருக்கிறது, செம்மையாக இருக்கிறது, வழிகள் செம்மையாக இருக்கிறது, இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமா இருக்கிறது. அந்த வசனம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும். அந்த வசனம் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் மிக்கும். நீங்கள் கிறிஸ்தவனா, நீங்கள் மிக சிறந்த கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே அந்த வசனம் உங்கள் இருதயத்திற்குள்ளே போகட்டும், அது உங்கள் முகத்தின் வழியாக பிரகாசிக்கட்டும். உங்கள் முகத்தை பார்க்கிற பொழுது அந்த வசனம் அங்கே வரட்டும். உங்கள் நெற்றியை பார்க்கிற பொழுது வசனம் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கட்டும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா? நம்ம இன்றைக்கி வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் அதர்ஸ். மற்ற எல்லா டெக்கரேஷனும் பண்ணுறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆடவும் ஆண்டவருடைய வார்த்தையை பார். அடுத்தது அந்த கர்த்தருடைய கற்பனை தூய்மையாக இருக்கிறது, அது கண்களை தெளிவாக்குகிறதாம். கண்களில் பார்வை வர வேண்டும். நான் வாசிக்கிறேன்னா ஒரு தோராயமாக தான் வாசிப்பேன், மட்டும்லாம் கரெக்டாலாம் வாசிக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்வையினுடைய ஐ ஆம் லூசிங் மை சைட், மை ரீடிங் கெப்பாசிட்டி. பட் அட் த சேம் டைம் ஐ ஆம் ஏபிள் டு ரீட். ஏன்னா நான் எழுதி படிக்கிறேன், எழுதுகிற பொழுது நான் படிக்கிறதுனால எனக்கு தெரியும். இந்த கட்டளைன்னு போட்டாலே வெளிச்சம் விளக்கு, வேதம் போட்டாலே வெளிச்சம், போதக சிக்ஷை என்றெல்லாம். அப்போது இந்த 3 வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 105வது வசனத்துக்கு கீழே, 119 105க்கு கீழே நீதிமொழிகள் 6:23, நீதிமொழிகள் 6 சங்கீதம் 19:8, மொத்தம் 3 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுடைய நடத்தைகளை நீங்கள் சரிப்படுத்த முடியும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பீங்களா? உங்கள் நடத்தைகளை சரிப்படுத்துவீங்களா? சொல்லுங்க, வாக்கு கொடுங்க. இந்த வசனத்தின்படி வாழ்வீர்களா? இந்த வசனத்தின்படி நடப்பீர்களா? நடப்பீர்களா? நடத்தை, அந்த நடத்தை தான் நம்முடைய அப்பியரன்ஸை மற்றவர்களுக்கு காட்டுகிறது. நம்மை பார்க்கிறவர்களே சொல்லுவார்கள், பார்த்த உடனே அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, அவிக்குரிய சபைக்கு போகிறவங்க, அதுபடி நடக்கிறவங்க, அதை சாப்பிட மாட்டாங்க, இதை தொட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய நடத்தை தான் நம்மை உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக காட்டுகிறது. ஸோ மிக சிறந்த பழக்க வழக்கங்கள், மிக சிறந்த குணங்களிலே முதலாவது டாப் நம்பர் 1 நடத்தை தான். நம்முடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். வேதமே கட்டளை, உங்களுடைய வசனம் கட்டளையே, கற்பனையே, வேதமே வெளிச்சம், உங்களுடைய வார்த்தை ஜீவ வழி, உங்களுடைய வார்த்தை தான் நியாயம், அதுதான் செம்மையாக இருக்கிறது, அது என்னுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது, அது என்னுடைய கண்களுக்கு தூய்மையை கொடுக்கிறது, தெளிவை கொடுக்கிறது. இந்த வசனத்தை வச்சிங்கன்னா உங்கள் பார்வை நல்லா இருக்கும், உங்கள் கால்கள் நல்ல முறையில் நடக்கும், உங்கள் நடத்தை சரியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். உங்களை காண்கிறவர்கள் உங்களில் கிறிஸ்துவை காண்பார்கள், நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பீர்கள். கரங்களை தட்டுவோமா? 2வது நாம் செய்ய வேண்டியது பாருங்க,
1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை காட்டும். அப்போ அவங்க சொல்லுற பொழுது ஒரே ஒரு வசனம் தான் போட்டிருக்கோம். நீங்க பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேற ஒன்றும் இல்லை. ஜெபம் பண்ணுங்கப்பா, எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், நல்லது. ஆனால் இடைவிடாமல் பண்ணுறீங்களா? 24 நேரமும் பண்ணுறீங்களா? 24 மணி நேரமும் பண்ணுறீங்களா? நீங்கள் எப்பொழுதெல்லாம் விழித்து கொண்டிருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் ஜெபிக்கிறீர்களா? அதுதாங்க இடைவிடாமல் ஜெபிப்பது. பேசலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், வேலை செய்யலாம், வெளியில் போகலாம், வேலைக்கு போகலாம், டியூட்டிக்கு போகலாம், டியூட்டி முடிஞ்சு வரலாம், எல்லாம் செய்யலாம், குளிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் நம்முடைய வாயில், நம்முடைய இருதயத்தில் அந்த ஜெபம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு ஜெபம் நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்கள் இருதயத்தினுடைய விருப்பங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துறீங்க. இப்போ நான் என்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரிய வேணாம், சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தம் போட்டு 4 பேர் சத்தமாக ஜெபிப்பான். நீங்கள் சத்தமாக ஜெபிச்சு நீங்கள் நல்லவர், யோகியர், பரிசுத்தமானவர், நீதியானவர் மற்றவங்களுக்கு காட்ட வேண்டியதே இல்லை. எனக்கு பிரியமானவர்கள், உங்களுடைய நடத்தையில் பார்ப்பார்கள். உங்களுடைய ஜெபம் இடைவிடாத ஜெபமாக இருந்துச்சுன்னா அது உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய வாயில் இருக்கும், உங்களுடைய நெற்றியில் இருக்கும், உங்களுடைய சிந்தையில் இருக்கும், எல்லாவற்றிலும் இருந்து கொண்டே இருக்கும். அது தேவனுக்கு செய்திகளை அனுப்பி கொண்டே இருக்கும். உங்களுடைய மன விருப்பங்களை, வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் தெரியப்படுத்தி கொண்டே இருங்க. நீங்கள் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ யூ ஆர் இன்ஃபார்மிங் ஹிம் த்ரூ அவுட் த டே வித்வுட் கிவிங் எனி பிரேக். தெர் இஸ் நோ இன்டரப்ஷன். அப்போ கண்டினியூஸாக பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இருதயத்தின் வேண்டுதல்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் அவருக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களை, மிக முக்கியமானது. அப்போ நம்முடைய காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னால் ஜெபமே முதன்மை, ஜெபமே முக்கியம். ஜெபந்தான் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 முதல் 8 வசனங்களை வாசிப்போம். அங்கே ஒரு ஏழை விதவையை குறித்தும் ஒரு பட்டணத்தில் இருக்கிற நியாயாதிபதி குறித்தும் எழுதப்பட்டிருக்கும். 1 to 8 வரையில். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மரியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிரனுக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்வதில் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு நான் தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனை மதியாமல் இருந்து இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்து வருகிறாள். இவள் அடிக்கடி கடந்தது தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள் என்றார். இது கர்த்தர் சீக்கிரத்தில் நம்முடைய ஜெபம் நம்முடைய விசுவாசத்தை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் நம்முடைய விசுவாசத்தை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். இடைவிடாமல் என்று சொன்னால் ஒரு சின்ன கேப் கூட விடாமல் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஜெபமானது உள்ளத்தில் இருக்கிறது தான். அமைதியாக போகுது, வாயின் வார்த்தைகள் வராது, கைகளிலெல்லாம் ஆக்ஷன்லாம் வராது. அப்போது என்னுடைய இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் வேண்டுதல்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இட் இஸ் பீயிங் இன்ஃபார்ம் டு காட். அதான் இடைவிடாமல் ஜெபிப்பது. ஸோ த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் டைம், எவ்ரி டைம், எல்லா நேரங்களிலும், எவ்ரி செகண்ட் அவருடைய தாட்ஸ் ஷுட் பி கனெக்டட் டு காட். இப்போது அந்த ஏழை விதவை அந்த நியாயாதிபதியிட்ட போய் நிற்கிறா. அவன் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லினே இருக்கிறான். தினம் போய் நிற்கிறான். அவன் சட்டம் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அவன் ரொம்ப கொடூரமானவன், அவன் எந்த பற்றி இறக்க குணம் இல்லாதவன். ஆனால் இவள் போய் நின்று கொண்டே இருக்கிறாள்.
அவள் நித்தம் தொந்தரவு பண்ணுறதை பார்த்துட்டு அவளை கூப்பிட்டு அவன் விசாரிக்கிறான். எனக்கு பிரியமானவர்களை இதை எதற்கு சொல்கிறாங்கன்னா, நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கணும். நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அவர் கொடுத்தாரா கொடுக்கலையா அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. whether it is being granted or not, don't worry about it, just inform him. கேட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ அவள் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறத அவன் பார்க்குறான். அவளுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறான், அவளை கூட்டு விசாரிக்கிறான். எனக்கு பிரியமானவர்களை இது முதலாவது கருத்து. நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே வேகமாக போகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். அந்த 3 வசனத்தை வாசிப்போம். அதுலேயும் 3 காரியங்கள். ரோமர் 12:12 வாசிப்போமா? நம்பிக்கையிலே எப்படி இருக்கணுமா? வாசிங்க. முதல்ல நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இரண்டாவது உபத்திரவத்திலே பொறுமை. மூன்றாவது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே நீங்கள் உறுதியாய் தரித்திருங்கள். தரித்திருங்கள், நிலைத்திருங்கள், ஆனால் உறுதியாய் தரித்திருங்கள். நீங்க அதுல நிலைச்சிருக்கிறீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைச்சிருக்கிறீங்க. உங்களுடைய கான்டாக்ட் வித் காட் இஸ் சோ ஸ்ட்ராங், இட் இஸ் பீயிங் இம்மர்ஸ்ட், உள்ள போயிடுச்சு. நிலைத்திருங்கள், உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே ஜெபம் என்பது உறுதியானது, நிச்சயமானது. எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தால் தான் அந்த ஜெபமானது ஆண்டவரிடத்தில் போய் கொண்டே இருக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். மூன்றாவது 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்ல கவனிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நாம ஜெபம் பண்ணுகிற பொழுது ஒரு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். ஒரு தண்ணீர் இருக்கிறது, அது தெளிந்திருக்கும், அமைதியாக இருக்கும், கலக்கம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். அலை பாயக்கூடாது, அலைகள் அடிக்கக்கூடாது, அது மேலே கீழே எழும்பக்கூடாது, அதில் உபத்திரவம் இருக்கக்கூடாது, அதில் ஆட்டம் இருக்கக்கூடாது, பாட்டம் இருக்கக்கூடாது. மாறாக நாம் உபத்திரவத்தில் எல்லாத்துலேயும் நம்ம நம்பிக்கையில் பொறுமையாக இருந்துட்டு ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தோம் என்று சொன்னார். தேவனுக்குள் நிலைத்திருப்போம். இடைவிடாமல் ஜெபம். முதலாவது நம்முடைய நடத்தை, ரெண்டாவது நம்முடைய ஜெபம். நம்முடைய ஜெபம் என்பது ஆலயத்தில் போய் முழுதார் படியிட்டு ஜெபிக்கிறதுனால வர்றது கிடையாது, அல்லது வீட்டில் உட்கார்ந்து எல்லாரும் கூடி ஜெபிக்கிறதுனால வர்றது கிடையாது. இந்த ஜெபம் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் தேவனோடு தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளோதான். எப்பொழுதும் நடந்து கொண்டே ஜெபிக்கலாம், போய்கொண்டே ஜெபிக்கலாம், வீட்டில் இருந்து கொண்டே ஜெபிக்கலாம், வேலை செய்து கொண்டே ஜெபிக்கலாம், எல்லா வேலையும் செய்து கொண்டே ஜெபிக்கலாம். உங்களுடைய ஜெபம் சிந்தனையில் இருப்பீங்க. அந்த ஜெபந்தான் உறுதியான ஒரு ஜெபம். அதில் தரித்திருங்கள். அந்த ஜெபந்தான் அந்த ஏழை விதைவனுடைய ஜெபம். அதில் தரித்திருங்கள். அந்த ஜெபந்தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக உங்களை வைத்திருக்கிறது. உங்களுடைய புத்தியில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள். அலைச்சல் கிடையாது, குழப்பம் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒரே நோக்கம், ஒரே எண்ணம், ஒரே காரியம். அந்த ஜெபத்தில் நீங்கள் கேட்கிற பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? மூன்றாவதாக ஒரு காரியம் அர்ப்பணிப்பு. அது மிக முக்கியமானது. எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 24, 25 வசனம் எடுத்து வாசிக்கலாமா? 24. மூன்றாவது பாருங்க, அர்ப்பணிப்பு மிக முக்கியம். இப்போ 24 வாசிச்சிருக்கிறீங்க, 25 வாசிங்களா? 25 வாசிங்க. இந்த 2 வசனங்கள் சேர்ந்து தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் வழக்கமாக சபையில் நம்ம போடுவோம், சபை கூடி விடுதலை விட்டு விடாதீர்கள் மாத்திரம் சொல்லிட்டு விட்டுடுவோம். நீங்களும் சபை கூடி விடுதலை விட்டுடுவீங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் முதல் வசனத்தையும் 2ஆவது வசனம் சேர்ந்து வாசிக்கிற பொழுது தான் நம்முடைய அர்ப்பணிப்பு அதில் தெரிகிறது. வாட் இஸ் ஒரு டெடிகேஷன்? சர்ச்சைக்கு போகிற ஒரு அர்ப்பணிப்பு உள்ளத்தில் இருக்கிறதா? சும்மா ஏதோ கிளம்புறோம் போகிறோன்னு இல்லை. இன்றைக்கு காலையில் வந்தாங்க, எல்லாம் உற்சாகமாக வந்தாங்க. பாருங்கள், 8:45 ஷார்ப்பாக ஜெபம் பண்ணி ஆரம்பித்தோம்.
9:15 நோட்டீஸ்லாம் தீர்ந்து போயிடுச்சு, எல்லா பாட்டுத்தாலும் வாங்கிட்டு போயிட்டாங்க ஏறக்குறைய. அதுதான் ஒழுக்கமான ஒரு சபை, நேர்மையான ஒரு சபையை நான் பார்க்க முடியுது. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சபை கூடி வருதலில் நீங்கள் நேரத்தோடு வந்தீர்கள், காலத்தோடு வந்து அமர்ந்தீங்க, நல்லா பாடுனீங்க, நல்லா ஜெபிச்சிங்க, உங்களுக்கு உற்சாகமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிக்க போகிறோம், உற்சாகமாக நீங்கள் போவீங்க. ஆனால் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், இந்த அர்ப்பணிப்பு வேண்டும். ஜெபத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோமா? சபை காரியங்களில் அர்ப்பணிக்கிறோமா? விழாக்களில் அர்ப்பணிப்போம், விழாக்களில் போய் கொண்டாட்டத்தில் அர்ப்பணிப்போம், அதில் அர்த்தத்தில் அர்ப்பணிக்க மாட்டோம், அதில் ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் பார்க்க மாட்டோம். தேர் திருவிழா, ஓ நல்லது, ரொம்ப நல்லா இருக்குது, கொண்டாடுறாங்க, 9 நாள் கொண்டாடுறாங்க, 10 நாள் கொண்டாடுறாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த சபையை பற்றி நான் பேசவே கிடையாது. நம்முடைய டெடிகேஷன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய அர்ப்பணிப்பு ஆண்டவருக்கென்று நீங்கள் எழும்பி என்னத்தை கொடுக்குறீங்க, என்னத்தை எடுக்கிறீங்க, யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்தால் அந்த அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது. மேலும் அழைக்கும் நற்கிரியைகளுக்கும் அழைப்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏற்றவர்களாக நாம் இருப்பவர்களாக நடக்க வேண்டும். சபை கூடி வருதலை ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. மாறாக நாம் முற்றிலுமாய் அதற்கு அர்ப்பணித்து அதற்காக நாம் புத்தி சொல்ல வேண்டுமா, பாப்பா சபைக்கு போகணும், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும், இன்றைக்கு சபைக்கு போகணும், இன்றைக்கு உபவாச ஜெபம் சபைக்கு போகணும், இன்றைக்கு மாதத்தினுடைய முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனை சபைக்கு போகணும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக எல்லா விதமான காரியங்களுக்கு கடத்தலுக்கு போகணும், சேர்ந்து போவீங்க, மற்ற இடத்துல சேர்ந்து போவீங்க, எல்லாத்துலேயும் ஒற்றுமையாக இருப்பீங்க. சபைக்கு போகிறதுல அந்த ஒற்றுமை வருகிறதா? குடும்பமாக போவோம், கணவன் மனைவியாக போவோம், பிள்ளைகளாக போவோம், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று நம்ம அர்ப்பணிப்போம். அப்போது சபைக்கு வருகிற பொழுது நம்மளுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது தான் மூன்றாவது எல்லாரும் பார்க்குறாங்க. நேரத்தோடு வருகிறோமா? நான் பேசி கொண்டிருந்த ஒரு சகோதரரிடத்தில் இந்த மாதிரி எங்களுடைய சபையில் ஒருவரும் நேரம் காப்பதே கிடையாது, நானும் பல வருடங்களாக கத்திக்கொண்டே இருக்கிறேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்பொழுது அவர் சொன்னார், எல்லா சபையிலும் அப்படி தான் இருக்கிறது, டவுன்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் வந்துட்டு தான் இருப்பாங்க, முடிகிற வரைக்கும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு சொன்னார். அதெல்லாம் பார்க்கவே முடியாதுன்னு சொன்னார். இல்லை, அதுதான் ஒரு மாற்றம் வந்தால் தான் நம்முடைய அர்ப்பணிப்பு நமக்கு தெரியும். அர்ப்பணிப்புங்கிறது அதுதான் மிக முக்கியம். இப்போ எல்லாரும் போகிறாங்க, நான் போகிறேன், சரி எத்தனை மணிக்கு சபை ஆரம்பிக்குதுப்பா? 8:45. எத்தனை மணிக்கு நடக்குது? 11:15. சரி பொறுமையாக போகலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரு உந்துதல் வர வேண்டும். மோட்டிவேஷன் என்று சொல்லுவார்கள். வி ஷுட் மோட்டிவேட் அவர் செல்ஸ். நம்ம நாமே உற்சாகப்படுத்தணும். இன்றைக்கு சபைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திருக்கணும், 5 மணிக்கு எழுந்திருக்கணும். எழுந்துட்டு நம்முடைய வேலைகளை ஒவ்வொன்றாக கவனிக்கணும். தனிப்பட்ட வேலைகளை ஒழுங்காக கவனிக்கணும். ப்ரஷ் பண்ணுறியா, ஃபேஸ் பண்ணுறியா, வாஷ் பண்ணுறியா, ஷேவ் பண்ணுறியா, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வரணும். குளிக்கிறியா, ஜெபம் பண்ணுறியா, இவைகளெல்லாம் முடித்தால்தான் நேரத்தோடு உள்ளே வரும். நாங்கள் வருகிற பொழுதே பார்க்குற நிறைய பிள்ளைகள் உள்ளே இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா உற்சாகமாக எல்லோரும் முன்னாடி வந்துருந்தாங்க. உடனே ஆலயத்தை திறந்து கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் எடுத்து போட்டு இம்மீடியட்டாக சரியாக 8:45 மணிக்கு தொடங்கிறதுக்கு போகும்போது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கரண்ட் போயிடுச்சு. ஜெனரேட்டர் போட்டோம், உடனே கரண்ட் வந்துடுச்சு, ஜெனரேட்டர் எடுத்துட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய டெடிகேஷன் தான் மிக முக்கியம். சபை கூடி வருதலை ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. சபை என்பது தேவனுடைய விசுவாசிகள் கூடி ஜெபிக்கிற இடம். தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், கர்த்தருடைய பந்திலே பங்கேற்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறவர்கள், கர்த்தருக்கென்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். கர்த்தருக்கென்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்தது உண்மை என்று சொன்னால், ஞானஸ்தானத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தது உண்மை என்று சொன்னால், நிறைய பேர் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ காட்சியாக எடுக்கிறாங்க, சாட்சியாக போகிறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. அப்போது அதில் தான் அர்ப்பணிப்பு வருகிறது. உங்களுடைய அர்ப்பணிப்பு மிகவும் பிரதானமானது, மிக முக்கியமானது. நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களா? அந்த அர்ப்பணிப்பானது நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். அந்த அர்ப்பணிப்பு ஒரு ஒற்றுமை உணர்வை நமக்கு காட்டும். எப்படின்னா, குடும்பமாக நாங்கள் போனோம், சபைக்கு குடும்பமாக போகிறோம், ஆராதனை குடும்பமாக போகிறோம். இந்த ஒற்றுமை உணர்வோடு போகிறது. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் போகிறோம், நேரத்தோடு போகிறோம், காலத்தோடு போகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் உண்மையிலேயே அர்ப்பணித்திருக்கிறோமா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். 25வது வசனத்தை நாம் வாசித்து அடுத்த பகுதிக்கு போகலாம். வாசிக்க பார்க்கலாம்.
ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாள் வருகிறது யாருக்கும் தெரியாது, எப்போ வரும்னு தெரியாது. அதுதான் நம்ம அறியாத ஒன்று. உலகத்தில் மீது எல்லாவற்றையும் அறிந்திருப்போம், நமக்கு எப்போ நாள் வரும்னு நமக்கு தெரியாது, நமக்கு எப்போ நேரம் வரும்னு தெரியாது. நாளானது சமீபமாக இருக்கிறது, பக்கத்தில் இருக்குது, எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் நம்ம வி ஷுட் பி ரெடி. அந்த ஒரு ஆதாய, அந்த ஒரு எண்ணத்தோடு, அந்த ஒரு நோக்கத்தை நாம் பெற்றவர்களாக சபைக்கு நாம் அர்ப்பணிப்போடு செல்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். சபை கூடி வருவதை விட்டு விடாதீங்க. சபைக்கு நீங்கள் எப்படி அர்ப்பணிப்போடு வருகிறீர்கள்? நேரத்தோடு வருகிறீர்களா? காலத்தோடு வருகிறீர்களா? குடும்பமாக வருகிறீர்களா? எல்லாரும் வருகிறீர்களா? கடைசி மட்டும் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டுவோம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமே பிரதானமானது என்று சொல்கிறார்கள். பரிசுத்தத்தை குறித்து வாசிக்கிற பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்தவ உத்தம தன்மை வல்லமை மிக்கது. கிறிஸ்தவ பரிசுத்தமும் வல்லமை மிக்கது. கிறிஸ்துவ பரிசுத்தமும் உறுதியானது. ஸோ பரிசுத்தம் தான் பிரதானம் என்று சொன்னார். 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தில் என்ன சொல்றார்? வாசிங்க. உங்களை அழைத்தவர் உத்தமராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். பேதுரு இந்த பரிசுத்தத்தை பற்றி எழுதுகிறார். பாருங்க, பரிசுத்தமே பிரதானமானது. கிறிஸ்துவத்தினுடைய உத்தம தன்மை பரிசுத்தத்தை தான் இருக்கிறது. உத்தமம் என்று சொல்லி கொண்டிருக்கிற எனக்கு ஏறக்குறைய 2000 வருஷத்தில் நான் போனேன். 1998 தான் முதல் இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், 1998 கற்றுக்கொண்டேன் இன்டெகிரிட்டி என்றால் என்ன என்று சொல்லி. அவங்க எப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னா, எ கிறிஸ்டியன் லீடர்ஸ் இன்டெகிரிட்டின்னு சொன்னாங்க. ஸோ இன்டெகிரிட்டி லீடர்களுக்கு ரொம்ப மிக முக்கியம், தலைவர்களுக்கு. உத்தமம் அவ்வளோ உண்மையானது உத்தமம். இன்டெகிரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரார் என்ற மேத்தமெட்டிக்ஸ் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்குது. மேத்தமெட்டிக்கல் வேர்டு கிரேக்க வேர்ட்லேருந்து வந்திருக்குது. பாரு, இன்டெக்ரார், இன்டெகிரேட், ஒற்றுமைப்படுத்து. அப்போது இந்த பரிசுத்தம் என்பது ஒற்றுமைப்படுத்துவதில் இருக்கிறது. பாருங்கள், அந்த பரிசுத்தத்துக்கு நாம் முக்கியத்தை கொடுக்கறத பொழுது, அந்த பரிசுத்தம் பிரதானமாய் காணப்படுகிற பொழுது பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மை நடத்துகிறது. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை சத்தியத்திலே நடத்துவார். உங்களை உத்தமத்திலே அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உத்தமத்திலே நடத்துவார். உத்தமம் என்பது முழுமை, சிறப்பான ஒரு காரியம். அந்த உத்தமத்திலே நான் நடந்தோம் என்று சொன்னால் மிக முக்கியமாக கர்த்தர் அதிலே மிகவும் பிரியமாக இருக்கிறார். ஸோ கிறிஸ்தவ உத்தமத்தில் நாம் இருக்க வேண்டும். உத்தமராய் தினம் நடந்து, சங்கீதம் 15, சங்கீதம் 24, இதெல்லாம் வாசித்து பாருங்கள். நம்முடைய உத்தமம் மிக முக்கியமானது. உத்தம வாழ்க்கை, உத்தம பேச்சு, உத்தம செயல், உத்தம நடத்தை. நாம் உத்தமமாக இருக்கிறோமா? உத்தமம் என்று சொன்னால், ஐ டெல் யூ, இட் இஸ் ரிலேட்டட் டு பர்டிகுலர் ஒர்க். ஒரு வேலையோடு தொடர்புள்ளது. அப்போ கிறிஸ்துவை ஆராதிக்கிறது நமக்கு ஒரு வேலை. கிறிஸ்துவை ஆராதிக்கிறது நமக்கு ஒரு வேலையாக வச்சுக்கிறோம். நம்ம 24 மணி நேரம் வாசிச்சா கூட, வேலை அந்த ஜெபிச்சாலும், அந்த உத்தமத்தில் பார்த்தீங்கன்னா அதில் முழுமை இருக்க வேண்டும். யூ ஷுட் நோ இட் ஃபுல்லி, கம்ப்ளீட்டாக இருக்கணும். கம்ப்ளீட்னஸ் இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு கம்ப்ளீட்னஸ் வர வேண்டும், முழுமை வர வேண்டும். முழுமை வந்தால் அந்த முழுமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற பொழுது அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த வல்லமையில் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த வல்லமையானது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மிக மேன்மையாக நடத்தும். அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் நடத்துகிறது. பாருங்கள், உங்களை அழைத்தவர், உங்களை உத்தமத்திலே அழைத்தவர், அவருடைய வார்த்தை மிக முக்கியம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் என்னவாக இருக்கணும்? பரிசுத்த நடக்கையிலே நடக்கணும் என்று சொல்லி, நான் பரிசுத்தர் ஆகினால நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். முதலாவது சொல்லுங்கள் நடத்தை, ரெண்டாவது சொல்லுங்கள் ஜெபம், மூன்றாவது சொல்லுங்கள் அர்ப்பணிப்பு, நான்காவது சொல்லுங்கள் பரிசுத்தம். தட் இஸ் த கேரக்டர் ஆஃப் ஏ கிறிஸ்டியன்.
ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன்கிட்ட பரிசுத்தம் இருக்கணும். பண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. சேற்றில் பிறந்து வர கண்ணு நாய்க்குட்டி மாதிரி இருக்கக்கூடாது. அவனுக்கு பரிசுத்தம் வர வேண்டும். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தும். நேற்றை விட இன்றைக்கு பரிசுத்தம், இன்றைய விட நாளைக்கு பரிசுத்தம். வி ஷுட் கோ. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே முன்னேறி கொண்டே வர வேண்டும். பரிசுத்தத்தில் மேன்மைப்பட வேண்டும். ஏனென்றால் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் என்ன பாருங்க, பரிசுத்தராயிருங்கள். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. கோயிலில் வந்து உட்காந்துங்கன்னு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆடலாம், குதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், லெஃப்ட் ரைட்லாம் திரும்பலாம். இஃப் யூ டோன்ட் ஹாவ் தட், பரிசுத்தம் உனக்கு உள்ளத்தில் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உன்னுடைய ஆடல், உன்னுடைய பாடல், உன்னுடைய ஆட்டம் எல்லாம் டோட்டல் வேஸ்ட். அதில் தான் உத்தமம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றாக இருக்கக்கூடாது. நம்முடைய நடத்தை வேறு மாதிரி இருக்கக்கூடாது. அந்த உத்தமத்தில் மிக மிக முக்கியம். தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆட்டிடியூட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். வி ஷுட் மெயின்டைன் இட் த்ரூஅவுட் த டே. அந்த உத்தமத்தில் நடக்கிறதுக்கு தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உத்தமத்தில் நடப்போம். உத்தமம் நம்மை உயர்த்தும், நம்மை மேன்மைப்படுத்தும். அது வல்லமை உள்ளது. அது எப்பொழுதும் நம்மை உயர்த்தும். அடுத்ததாக 5வது ஒரு காரியத்துக்கு போகலாம். அடுத்ததாக சுவிசேஷம் அறிவிப்பது முன்னுரிமை என்று சொல்லப்படுகிறது. we should declare the gospel. எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. பேதுருடைய மாமியார் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் இயேசு சுவாமி அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணார். அவர் உடனே சுகம் பெற்றார்கள். உடனே ரியாக்ஷன், நேராக கிச்சனுக்கு போனாங்க, சமைக்கிறாங்க, காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டான். அப்படி தான் பைபிள் எழுதிருக்கு. மார்க் சுவிசேஷத்தில் எடுத்து வாசிப்பார். ஸோ வேதத்தை நாம் பிரசங்கிக்கிற பொழுது அது கேட்கிறவர்கள் இப்படி கேட்டுட்டு விட்டுட்டு போகக்கூடாது, உடனே செயல்பட வேண்டும். அப்போ அறிவிக்கிறது மிக முக்கியம் என்று சொன்னால், அறிவிக்கிறதை கேட்கிறவர்கள் தான் மிக முக்கியம். கேட்கிறவர்கள் அதன்படி செய்ய வேண்டும். செஞ்சு பாருங்க, சுவிசேஷத்தை அறிவித்து பாருங்கள், அதற்கு முன்னுரிமை கொடுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் நீங்கள் பெற்றதை மற்றவர்களோடு நீங்கள் என்ன பண்ணணும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிப்போமா? 19. அதோட முடியுது. இங்க படிங்க 19. நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். பார்த்தீங்களா, ஒரு ஜாதி 2 ஜாதி கிடையாது. உலகத்தில் 2 ஜாதி தான் இருக்குது, ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு மேலே ஜாதிகள் இல்லாத ஒரு மதம் தான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவுக்குள்ள யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஆண் என்றும் பெண் என்று இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அழகாக சொல்லியிருக்கிறாங்க. We don't have any disparity in front of Christ. In front of Christ, we are only Christians. நான் ஒரு ஆம்பளை, நீங்கள் ஒரு பொம்பளை, அந்த வேலையே வேணாம். எதாக இருந்தாலும் we are Christians. அப்போ நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை அறிவிக்கிற பொழுது சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது நம்முடைய வேலை. கோ அண்ட் டெல். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது தரிசனம் கொடுக்குற பொழுது போய் சொல்லுங்கன்னு தான் சொன்னார். கோ அண்ட் டெல். நீங்கள் எடுத்து வாசிக்கலாம் சுவிசேஷத்தில். போய் சொல்லுங்க, போங்க சொல்லுங்க, போங்க சொல்லுங்க, சொல்லிக்கொண்டே இருக்கு. நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. வேலை செய்கிற இடத்துல, வாங்குகிற இடத்துல, விற்கிற இடத்துல, போகிற இடத்துல, சாப்பிட்ற இடத்துல, தூங்குகிற இடத்துல, எல்லா இடத்துலையும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அறிவிப்பது நம்முடைய கடமை. அறிவித்தீர்கள் என்று சொன்னால் அது அறிவிக்கப்படுகிற பொழுது கர்த்தநாமம் மகிமைப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை நீங்கள் பெற்றதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள். வாட் எவர் ஐ கெட், வாட் எவர் ஐ ரிசீவ்ட், ஐ ஆம் ஜஸ்ட் ஷேரிங் வித் ஆல் அதர் பீப்புள் who are around me. என்னை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். சுவிசேஷத்தை பிட்டு கொடுக்குறேன். அதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக முக்கியம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அறிவிக்கிற பொழுது அது பரவும், அது நாமத்தை மகிமைப்படுத்தும். அது போகாத இடமே கிடையாது. உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் என்று சொல்கிறார். Go throughout the world and preach the gospel to all mankind. அதுதான் அவருடைய வார்த்தை. அதுதான் கிறிஸ்தவ நடத்தை. அது 5. 6க்கு போகலாம். 6, அது 7க்கு போகலாம். அடுத்த வசனத்துக்கு சீஷத்துவமே முதன்மையானது. 6வது அதிகாரத்தில் 6வது வசனம், 6வது கருத்து. மத்தேயு சுவிசேஷம் 28ல் 20 வாசிங்க. ஆன்மீக வளர்ச்சி மிக முக்கியம். அது மறுரூபமாக்க விடுது. 19 வாசி நிறுத்திட்டீங்க, இப்போ 20 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்போ
இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். God is with us. அதான் இம்மானுவேல். பிறக்கும் பொழுதே அப்படிதான் சொன்னாங்க, இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, கடவுள் நம்மோடு என்று சொல்லி. அவர் இங்கேருந்து போகும்போது சொன்னார், உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போறார். உலகத்தின் கடைசி பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம அந்த சீஷத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆன்மீக வளர்ச்சி மறுரூபமாக மாற்றுகிறது. ஒருத்தரையும் மறுரூபமாய் மாற்ற வேண்டும். மறுரூப மலையிலே ஆண்டவர் இயேசு மறுரூப மலையை காட்சி கொடுத்தார் அந்த மூவருக்கும். ஏனென்றால் அவர்கள் புறப்பட்டு போய் மற்றவர்களையும் மறுரூபம் மாற்ற வேண்டும். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். born again கிறிஸ்டியனாய் மாற வேண்டும். ரூபமாய் மாற வேண்டும். ரூபமாய் மாற வேண்டும். கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். உயிர்த்தெழுந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் மிக முக்கியம். அதைவிட மிக முக்கியம் சீஷத்துவம். டிசைபிள்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பதில் மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வார்த்தையாலே அறிவிக்கலாம், செயலாலே அறிவிக்கலாம், நடத்தையாலே அறிவிக்கலாம், அர்ப்பணிப்பாலே அறிவிக்கலாம், சுவிசேஷத்தை எப்படி வேணாலும் அறிவிக்கலாம். ஆனால் அறிவிக்க வேண்டும். அறிவிப்பது மிக முக்கியம். அது அறிவித்து அவர்களை சீஷர்களாய் மாற்றி இவர்களெல்லாம் இயேசுவின் சீடன் என்று சொல்லும்படி இயேசுவை பின்பற்றவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்போ நாம் நடக்கிற பொழுது நம்மை பார்க்கிறவர்கள், நாம் அர்ப்பணிக்கிற பொழுது நம்மை பார்க்கிறவர்கள், நாம் ஜெபிக்கிற போது நம்மை பார்க்கிறவர்கள், நாம் பரிசுத்தமாக இருக்கிற போது நம்மை பார்க்கிறவர்கள், நம் சுவிசேஷத்தை அறிவிப்பதை பார்க்கிறவர்கள், நாமெல்லாம் இயேசுவின் சீடர்கள் என்று முடிவு கட்டுவார்கள். நீங்கள் இயேசுவின் சீஷர்களா? நீங்கள் இயேசுவின் சீடர்களா? எங்கே இருக்கிறீங்க எல்லாம்? யார் யார் சீடர்னு சொல்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறீங்களா? நீங்கள் இயேசுவின் சீடர்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிறது தான் மிக முக்கியம். சீடர்களாக இல்லைன்னா சபைக்கு வரதுல பிரயோஜனமே கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் சொல்லிருக்கிற சிறப்பான அம்சங்களில் ஒரு அம்சம் சீஷனாக இருக்கணும். ஐ மஸ்ட் பி a disciple of Christ. When I walk, I must be a disciple of Christ. When I dedicate myself, I must be a disciple of Christ. When I follow Christ in all things, I must be a disciple of Christ. When I have holiness, I must be a disciple of Christ. When I declare the gospel, I must be a disciple of Christ. ஆகவே சீஷத்துவம் என்பது சீடர்களை உருவாக்குதல் தான். சீஷத்துவம் என்பது உலகமெங்கும் போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லிட்டு தான் இதோ உலகத்தின் முடிவு புரிந்து நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தான் நாம் நடக்க வேண்டும். நடப்பீங்களா? எத்தனை பேர் நடப்பீங்க? கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். உதாரணத்துவமே மிக முக்கியமானது. உதாரணத்துவம், நல்ல கவனிங்க வார்த்தைகளை. உதாரணத்துவம் நாம் கொடுப்பதிலே நாம் எப்பொழுதுமே ஃப்ரீயாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தாராளமாய் கொடுப்பதிலே, நாம் உற்சாகமாய் கொடுப்பதிலே, நாம் மனமோந்து கொடுப்பதிலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு அதுதான் பிரியம். எடுத்து வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்கப்பா. நல்ல கவனிங்க. எல்லாரும் திறந்து வைங்க பைபிளை. தூங்காதீங்க தயவுசெய்து. தூங்குனீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. முக்கியமான சப்ஜெக்ட் பேசும்போது தூங்குனீங்கன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிமா. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல அவனுடைய மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அப்புறம் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறாரா? இருக்கிறாரப்பா? ஆண்கள் பக்கத்தில் அங்கேருந்து ஒருத்தவங்க வாசிக்க பார்க்கலாம். சரி, சந்தோஷம். இன்னும் ஒருத்தர் படிங்க. இங்கேதான் ஆண்களில் தான் படிக்கணும், பெண்கள் அல்ல. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். இன்னொருத்தர் உதயசங்கர் படிங்க. எடுங்க. தூங்காதீங்க, யாரும் தூங்கிட்டு இருக்காதீங்க உட்காந்து சபையில். எங்க படிக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 9:7. வெரி குட். இன்னொருத்தர் படிங்க மறுபடியும் முன்னாடி.
இது படிச்சுனே இருக்குப்பா. இன்னொருத்தர் படிங்க, யாராவது ஒரு ஆணில் ஒருத்தர் சகோதரர் 2 Corinthians 9:7 எடுங்க மேலே படிங்க. டாபிக் பைபிள் மேலே போட்டிருக்குது. தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். பாருங்க, இப்போ சகோதரி படிங்க. விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, அவனுடைய மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். இதுதான் 7வது ஒரு நல்ல பண்பு, கடைபிடிக்க வேண்டிய ஒரு குணம். 7வது அவருடைய நடத்தை, நாம் நடக்க வேண்டிய பாதை. 7வது பாதை இது கடைசியாக வச்சுருக்கிறோம். உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும், உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும், உதாரணத்துவமாய் கொடுக்க வேண்டும். கொடுப்பதிலே நாம் திருப்தி அடையணும். நாம் மிக முக்கியமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்கிற பொழுது தாராளமாய் கொடுக்குறோம். தாராளமாய் கொடுப்பதிலே மகிழ்ச்சி உண்டாகிறது. தாராளமாய் கொடுப்பதிலே உங்களுக்கு துக்கம் வருகிறதா? மனசோர்வு வருகிறதா? எப்போ பார்த்தாலும் எப்பப்பா உண்டின்னு எடுத்துகிட்டே இருக்கிறாருப்பா, இவர் பாட்டு பாட சொல்கிறார், உண்டியில் போட சொல்கிறார், எழுந்து வேற போய் போட சொல்கிறார், வரவே மாட்டேங்கிறாங்க. இத்தனை பேர் எழுந்து வந்து போடுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். ஆனால் அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று ஒரு 10 பேர் தான் வராங்க. ஏன்? உற்சாகமாய் கொடுக்கறது இல்லை, அவங்க மனசு கிடையாது. எழுந்து போகிறதுக்கும் பிடிக்கல, கொடுக்குறதுக்கும் ஒன்றும் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் படித்தாலே நீங்கள் உண்மையான கிறிஸ்துவங்களாக வாழ முடியும். இந்த ஒரு சத்தியத்தில் தான் உங்கள் வாழ்க்கையை கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு மொத்த நாள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? காலையில், மதியானம், நைட்டில் யோசனை பண்ணி பாருங்கள். அதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து ஆண்டவர் கொடுக்கலாம்ல. ஏன் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது? சொல்லுங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் உதாரணத்துவம் உங்களுக்கு இல்லை? நீங்கள் உதாரணத்துவமாய் வாழாத வரையிலே நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கவே இல்லை. அது மிகச்சிறந்த கிறிஸ்துவர் பட்டியலில் நீங்கள் இல்லை என்று சொல்லுகிறது வேதம். அப்போ கொடுப்பதில் நாம் உற்சாகமாக இருக்கணும், மனமோந்து கொடுக்கணும், தாராளமாய் கொடுக்கணும், மகிழ்ச்சியோடு கொடுக்கணும், நிறைவாய் கொடுக்கணும். நிறைவானது வருகிற பொழுது உள்ளத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் வெளியில் போயிடுமா? போகுமா? போகாதா? கொடுத்து பாருங்கள், உதாரத்துவமாய் கொடுத்து பாருங்கள், உற்சாகமாய் கொடுத்து பாருங்கள், தேவனுக்கென்று கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஆகவே கடைசியான பண்பு அதுதான். முடிவரையில் சொல்கிறேன், ஒரு அழகான பாடல் வரி சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் நான் உமக்கு நெருக்கமாக நான் நெருங்கி வர வேண்டும். we should go closer to Jesus Christ. அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசுவை போல என்னை மாற்றும்னு சொல்கிறோமே, நெருங்கிறது அதுதான் இருக்கிறது. நாம் நெருங்குறோமா? நெருங்கிறதே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நெருங்கிறதே கிடையாது. கடைசியாக தலைப்புக்கு போகிற முதல் வசனம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. இந்த ஒரு வசனத்தை 2ஆ பிரிங்க, பாதியா பிரிங்க. முதல் பாதியை எடுங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இதுவரையும் முதல் வசனம். 2வது வசனம், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ. 2வது கவனிங்க. போ முதல்ல வந்து கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார் சொல்லிட்டோம், முடிஞ்சு போச்சு. அது 20ல் ஏ. 20ல் பி சொல்லுது, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னிடத்திலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் இந்த இயேசுவாலே பிறந்திருக்கிறீர்களா? இயேசுவோடு நெருங்கி இருக்கிறீர்களா? இயேசுவோடு நெருங்கி வாழ்கிறீர்களா? பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்க வேண்டும். முதல்ல உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் என்று சொன்னார். இயேசுவோடு நடக்கிறீர்களா? நல்லா கவனிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில. 2வது ஜெபந்தான் முக்கியம் என்று சொன்னால் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்களா? 3வது அர்ப்பணிப்பு தான் மிக முக்கியம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒற்றுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களா? 4வது பரிசுத்தம் முக்கியம் என்று சொன்னால் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறீர்களா? எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்பொழுது பிழைத்திருக்கிறோம், மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோம். we are in flesh. நமக்கு சரீரம் இருக்கிறது. இந்த பிழைத்திருக்கிற இந்த பிழைப்பானது என்னில் அன்பு கூர்ந்து
எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த யார் அவர்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் என்னவா இருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் பிழைத்திருக்கிறோமா? நீங்கள் பிழைத்திருக்கிறீங்களா? நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறாரா? ஆண்டவர் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறதா? ஆண்டவராலே நீங்கள் பிழைத்திருந்தா, குமாரனா இயேசுவாலே பிழைத்திருந்தா, அதுதான் நீங்கள் நடக்க வேண்டிய வாழ்க்கை. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே நடக்கிறார், என்னை வாழ்த்துகிறார். எப்பொழுதும் 24 மணி நேரம் இயேசுவோடு கூடவே இருக்கிறேன். இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். அப்போ தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, மிக சிறந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்களை குறித்து, குணாதிசயங்களை குறித்து கற்றுக் கொடுத்தீரே. கொடான கூடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த 7 காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்வீரா. உங்களுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்திலே நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உமக்காக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கொடுப்பதிலே உதாரத்துவமாய், பரிசுத்தத்திலே தேவனைப் போல, ஆண்டவரே சீஷத்துவத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரும், ஒரு மனந்திரும்பலை கொண்டு வரும். எல்லாரையும் புதிய படைப்பாய் நீர் மாற்றி புதிய சிருஷ்டியாய் நீர் நடத்தும். உங்களுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.